अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिहि व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु। व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न सय्यिदना मौलाना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अल्लाहुम्मा तिब्बिल कुलूबि व दवाइहा व आफियतिल अबदानि व शिफाइहा व नूरिल अबसारि व दियाइहा व अला आलिहि व सहबिहि व सल्लिम। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद। फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। वला तक्तुमुश शहादत वमन यक्तुमुहा फ़इन्नहु आसिमुन क़ल्बुहु वल्लाहु बिमा तअमलून अलीम। सदक़ल्लाहु मौलानल अलीयुल अलीम। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் ஒரு உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து இவ்வுலகத்திற்கு அருட்கொடையாக வந்துவித்த எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும், நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றான். அந்த பொறுப்புகள் என்பது பல வகைகளான இந்த உலகத்தில் நாம் பிரித்து அறியக்கூடிய நிலைமையில் நாம் இருக்குகின்றோம். இன்றைய காலத்தில் இன்று வரையிலும் தேர்தல் என்ற அறிவிப்பை நாம் ஒவ்வொரு நாளும் கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவர்களும் நம்மை வந்து சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய நவீன ஜனநாயக சூழ்நிலையில் தேர்தல் என்பது கொள்கைக்கும் தகுதிகளுக்கும் இடையிலான ஒரு போட்டியாக இருப்பதற்கு பதிலாக பணத்திற்கும் அதிகாரத்திற்கும் உண்டான இடையில் உண்டான போட்டியாக மாறி வருவதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய ஓட்டுகள் ஏலமிடப்படுகின்றன, நம்முடைய ஓட்டுகள் விற்கப்படுகின்றன, நம்முடைய ஓட்டுகள் விலை போகப்படுகின்றது என்பதை இன்றைய காலத்தில் நாம் தெளிவாக பார்க்கக்கூடிய நிலைமையில் இருக்குகின்றோம். வாக்குகளை, நம்முடைய ஓட்டுகளை விற்பதென்பது ஊழலுக்கு சமமான ஒரு செயல் என்பதை இஸ்லாம் ஆரம்பத்திலிருந்தே நமக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொல்லப்போனால் ஒரு சமுதாயத்திற்கு பொறுப்புதாரியாக, ஒரு சமுதாயத்தை சீரான வழியில் நடத்தக்கூடிய தலைவராக, ஒரு சமுதாயத்திற்கு என்னென்ன தேவைகள் என்பதை உணர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதனை நாம் தேர்ந்தெடுக்க முற்படுகின்றோம்.
அப்படிப்பட்ட அந்த நிலைமையில் நாம் யாருக்கு ஓட்டு போடுகின்றோமோ அந்த ஓட்டு போடக்கூடிய நபர் மக்களிடத்தில் பிரபலியமானவராகவும் மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவராகவும் மக்கள் என்றால் எந்த விஷயத்திலும் அவர் தலையிடக்கூடியவராகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவரை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் என்பதைத்தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவனுடைய அருமறையாம் திருமறையின் மூலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வார்த்தைகளின் மூலமும் நமக்கு விளங்கிக் கொள்ள முடிகின்றது. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நான் மேலே ஓதிய அந்த ஆயத்தில் கூறினான் அல்லவா, வமை யக்துமு ஷஹாதத்தன், யாரும் சாட்சியாளர்களை நீங்கள் மறைத்து கொள்ளாதீர்கள். உங்களுடைய சாட்சியை, அதாவது உங்களுடைய ஓட்டை நீங்கள் சரியானவர்களுக்கு செலுத்துங்கள். வமை யக்துமு ஷஹாதத்தன், யாரொருவர் சாட்சியை மறக்குகின்றாரோ அவர் நிச்சயமாக பெரும் பாவங்கள் செய்தவராக ஆகுகின்றார் என்பதை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலம் உணர்த்தி காட்டுகின்றார். எப்பொழுதென்றால் ஹஸ்ரத் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் யாரை கலீஃபாவாக ஆக்குவது, யாரை முதல்வராக ஆக்குவது என்பதாக முஹாஜிர்களும் அன்சாரிகளும் அவர்களுக்கு மத்தியிலே ஆலோசனை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அந்த இடத்திலே ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்குகின்றார்கள், ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்குகின்றார்கள், ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்குகின்றார்கள், ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இருக்குகின்றார்கள். இவர்கள் 4 பேர்கள்தான் எனக்கு பின்னால் இந்த தலைமைத்துவத்திற்கு தகுதியானவர்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே சஹாபாக்களுக்கு மத்தியிலே கூறிவிட்டார்கள். இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஆலோசனை செய்தார்கள். அந்த நேரத்தில் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வேகமாக வந்து ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கையை பிடித்து அவரிடத்திலே ஒப்பந்தம் செய்கின்றார்கள். இதை பார்த்த அத்தனை சஹாபாக்களும் அதற்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கையை பிடித்து ஒப்பந்தம் செய்தார்கள் என்பதாக வரலாற்று குறிப்பை நம்மால் காண முடிகின்றது. அப்பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வெறுமனே இந்த பதவியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் கூறுகின்றார்கள், நான் உங்களுக்கு தலைவனாக பொறுப்பேற்றிருக்கின்றேன், ஆனால் உங்களிட உயர்ந்தவனும் அல்ல, நான் உங்களை விட உயர்ந்தவன் அல்ல, எந்த வகையிலும் உங்களை போன்றே நானும் சமமான ஒருவன், நான் உங்களுக்கு சேவை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேனே தவிர இந்த தலைமை என்பது எனக்கு கண்ணியத்தை தரப்போவதில்லை என்பதை ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியிலே கூறுவதோடு, உங்களை விட எனக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குகின்றது, இந்த பொறுப்பின் மூலமாக ஒவ்வொருவர்களுக்கும் என்னென்ன தேவையோ என்னென்ன கடமைகள் இருக்குகின்றதோ அத்தனையும் நாம் சரியாக நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்குகின்றேன். அப்படி அந்த கடமையை செய்ய நான் தவறிவிட்டேனே ஆனால், அந்த கடமையை நான் செய்வதை விட்டும் தவறிவிட்டேனே ஆனால் நீங்கள் என்னை அந்த பதவியிலிருந்து இறக்குவதற்கும் என்னிடத்திலே கேள்வி கேட்பதற்கும் அத்தனை பொறுப்புகளும் உங்களிடத்திலே இருக்குகின்றது என்பதை ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சபையிலே கூறுகின்றார்கள். இப்படி அல்லவா ஒரு தலைவன் அமைய வேண்டும், ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தி காட்டியவர்கள் தான் ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இன்றைய காலத்தில் நாம் சரியான ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்க முடியவில்லை என்பதற்காக எத்தனையோ பேர்கள் ஓட்டு போடுவதை கூட மறுத்துவிட்டு இல்லத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலைமையை காணுகின்றோம். ஆனால் இஸ்லாம் கூறுகின்றது, அந்த ஓட்டு வாக்களிப்பு இருக்குகின்றதே அது உன்னுடைய உரிமை, நீ சரியானவனை தேர்ந்தெடுத்து இந்த சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும். இந்த சமூகம் நல்ல முறையில் இருக்க வேண்டுமானால் அந்த சமூகத்தை நல்ல முறையிலே வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து கொடுப்பது என்பது உன்னுடைய உரிமை. அந்த உரிமையை நீங்கள் தவறவிட்டு விடாதீர்கள், சரியான ஆளை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். எப்பொழுது
ஒரு மனிதன் அந்த மக்களை சரியான வழியிலே நடத்துகின்றானோ, அவன் அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய ஒரு தலைவனை இந்த சமூகம் தேர்ந்தெடுத்து விட்டதென்றால் அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியத்தினுடைய நன்மையும் நாம் ஓட்டு போட்ட அந்த ஒரே ஒரு காரணத்தினால் நமக்கு அந்த நன்மையிலும் ஒரு பங்கு நம்மிடத்தில் வந்து சேருகின்றது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அதே நேரத்தில் ஒரு தவறான மனிதனை நாம் தேர்ந்தெடுத்து விட்டோமே ஆனால், ஒரு தவறான மனிதனை தலைமை பொறுப்பாக்கி அவனை சமூகத்திலே ஒப்படைத்து விட்டோமே ஆனால் அவன் மக்களுக்கு அநீதம் செய்கின்றான், மக்களை மிகவும் கொடுமைப்படுத்துகின்றான். அப்படிப்பட்ட அந்த தலைமை பொறுப்பை நாம் மக்களிடத்திலே ஒப்படைத்து விட்டோமே ஆனால் அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்திற்கும் நமக்கும் அதிலே பங்குண்டு என்பதைத்தான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற செய்திகளின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள். ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்திற்கு பின்னால் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் 6 பேர்கள் சென்ற ஒரு குழுவை அமைக்குகின்றார்கள். அந்த குழுவை அமைத்து மக்களிடத்திலே நீங்கள் கருத்து கேட்டு வாருங்கள், எனக்கு பின்னால் யார் இந்த தலைமை பொறுப்பை ஏற்பதற்கு தகுதியானவர்கள் என்பதை நீங்கள் அறிந்து வாருங்கள் என்பதாக அந்த 6 பேர் உண்டான அந்த குழுவை அவர்கள் அமைக்குகின்றார்கள். அந்த குழுவிலே ஹஸ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களும் இருக்குகின்றார்கள். அவர்கள் மதீனாவிலே வீதி வீதியாக சென்று ஒவ்வொருகளிடத்திலும் அவர்கள் விசாரிக்குகின்றார்கள். ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இது போன்றவர்கள் எல்லாம் இருக்குகின்றார்கள். இவர்களில் தலைமை பொறுப்பிற்கு யார் சிறந்தவர்கள் என்பதாக அவர்கள் கேட்குகின்றார்கள். கேட்டதோடுதான் அப்பொழுது ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த தலைமை பொறுப்பு என்பது ஒவ்வொரு இடத்திலும் கேட்பதல்ல, இது பொதுவாக மக்களிடத்திலே பொறுப்பை விட்டுவிட வேண்டும். அவர்கள் மக்களாக தேர்ந்தெடுத்து ஒரு நல்லவனை பொறுப்பு தலைவனாக ஆக்குவார்கள் என்பதாக ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறிவிட்டு, இது தனிப்பட்ட முறையிலே நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயம் அல்ல, பொது இடங்களிலே இருந்து மக்கள் முன்னிலையிலே நாம் வாக்குறுதியை செலுத்த வேண்டும் என்பதை ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஆலோசனைகளில் கூறியதாக வரலாற்றிலே நம்மால் காண முடிகின்றது. இப்படித்தான் அன்றைய காலத்தில் தலைமை பொறுப்பிற்குரியவர்களை பார்த்து யார் மக்களுக்கு நல்லது செய்வார்கள், யாரால் இந்த மக்கள் நிம்மதி அடைவார்கள் என்பதை உணர்ந்து அவர்கள் தலைமை பொறுப்பை கொடுத்தார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் நாம் தலைமை பொறுப்பை விற்பதற் போன்று அவர்களிடத்தில் நாம் ஒரு சில செல்லா காசுகளை அந்த நேரத்திற்கு மட்டும் வாங்கிவிட்டு ஒரு சரியில்லாத தலைமையை தேர்ந்தெடுத்து இந்த சமுதாயம் வீணாகுவதற்குண்டான ஒரு தலைவனை நியமிக்கக்கூடிய சூழ்நிலைகள் பல நிகழ்வுகள் நடந்தேறியதை நம்மால் காண முடிகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நீங்கள் உங்களுக்குள்ளான ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்குகின்ற பொழுது அத்தனை பேர்களும் சரியாக ஆலோசனை செய்யுங்கள், உங்களுடைய புத்தியை நீங்கள் சரிபடுத்திக் கொள்ளுங்கள். ஒரு தலைமையை நாம் நிர்வகிக்க முற்படுகின்ற பொழுது அந்த தலைமை என்பது மக்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய நிலைமையில் இருக்க வேண்டும். மக்கள் எந்த நேரத்திலும் எந்த பிரச்சனை என்று வந்தாலும் அந்த நேரத்தில் நம்மால் இயன்ற அளவு அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய நீதியை சரியாக செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட தலைமையை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். அந்த தலைமை பொறுப்பு இருக்குகின்றதே, அது பதவி அல்ல, மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை என்பதாக ஹஸ்ரத் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக இன்றைய காலத்தில் ஒவ்வொருவர்களும் அந்த பொறுப்பில் வகிக்கக்கூடிய நிலைமையில் நாம் மக்களுக்கு சேவை செய்கின்றோம் என்ற அந்த எண்ணம் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் வர வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்திகள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் சஹாபாக்களை தேர்வு செய்தார்கள். எனக்கு பின்னாலும் இப்படித்தான் தலைமை அமைய வேண்டும், இப்படித்தான் மக்களை நீங்கள் சரியான வழியில் நடத்த வேண்டும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிக்கொண்டார்கள்.
ஒரு மனிதனுக்கு ஓட்டு போடக்கூடிய உரிமை வருகின்றது என்றால், அந்த ஓட்டு போடக்கூடிய உரிமை இருக்குகின்றதென்றால் அது அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த அமானிதம். எப்படி ஒரு குடும்பத்திற்கு தலைவராக தாயையோ அல்லது தந்தையோ நான் நிர்வகிக்கின்றோம், அவர்களுடைய அந்த சொற்வழியில் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்துகின்றோம். அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் நாம் எப்படி நம்முடைய குடும்பத்தில் வழிநடத்துகின்றோமோ அதுபோன்று ஒரு தலைவனை நாம் ஏற்படுத்துகின்றோம். அதற்குண்டான ஒரு வெகுமதி நம்மிடத்திலே ஓட்டாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால் அந்த ஓட்டு என்பது ஒரு அமானிதம். எப்படி என்றால், ஒரு பொருளை ஒரு மனிதன் நம்மிடத்திலே தந்து இதை நீ பத்திரமாக பார்த்துக்கொள், நான் எப்பொழுது கேட்குகின்றேனோ அதை என்னிடத்திலே அந்த நேரத்திலே கொடு என்பதாக ஒரு சொல்வான் அல்லவா, அது ஒரு அமானிதம். அதே போன்று ஒரு தலைவனை நாம் நியமித்து இவன் தலைவன் என்பதாக நாம் மக்களுக்கு உணர்த்தி மக்களுடைய சன்னிதானத்திலே இவர் நின்றால், இவர் உங்களுக்கு தலைமை ஏற்றால் இவர் நல்லது செய்வார் என்பதாக இன்றளவில் ஒவ்வொரு தலைவனையும் அழைத்து கொண்டு நாம் பதில் சொல்கின்றோம். எத்தனை தலைவர்கள் மக்களுக்கு நல்லது செய்கின்றார்கள் என்பதை நாம் ஆராய்ச்சி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆக அந்த தலைமை பொறுப்பை நாம் மக்களிடத்திலே ஒப்படைக்குகின்றோம் என்றால் அது நாம் போடக்கூடிய அந்த ஒரு ஓட்டு இருக்குகின்றது, அது அமானிதம். அது அல்லாஹ்விடத்திலே நாளைக்கு நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். நல்லவனை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அந்த நல்லவன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளில் உங்களுக்கும் ஒரு பங்குண்டு. அவன் தீயவனை நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டால் அந்த தீயவன் செய்வதிலே பாவத்திலும் உங்களுக்கு ஒரு பங்கு உண்டு என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியாக நமக்கு போதித்து காட்டுவதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கூறினான் அல்லவா, இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி, உங்களிடத்திலே இருக்கக்கூடிய அமானிதங்களை நீங்கள் சரியாக பேணிக்கொள்ளுங்கள், அதை நீங்கள் சரியாக உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா யார் ஒருவர் இதற்கு மாறாக நடக்குகின்றார்களோ, அமானிதத்தை சரியான வழியிலே அவர்கள் செலுத்தாமல் அவர்களுடைய வாழ்க்கையை கழிக்குகின்றார்களோ, நாளை அல்லாஹ்விடத்தில் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பொறுப்புதாரிகள், அவர்கள் நாளை அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு அமானிதத்தை தவறவிட்ட பாவியாக எழுப்பப்படுவார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை ஹஸ்ரத் புகாரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிரந்தத்திலே பதிவு செய்யக்கூடிய நிலைமையை நம்மால் காண முடிகின்றது. இப்படி நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கொள்வோமேயானால், இன்றைய காலத்தில் நாம் ஓட்டுக்கு வாங்கக்கூடிய ஒரு மனிதனுடைய தொகை 500 ரூபாய் என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் இன்றைய காலத்தில் விற்கக்கூடிய ஒரு எருமை மாட்டினுடைய விலை எவ்வளவு தெரியுமா? 50,000 ரூபாய். பசுமாட்டினுடைய விலை 45,000 ரூபாய். ஆட்டினுடைய விலை 15,000 ரூபாய். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலை மதிப்பை இந்த உலகம் நிர்ணயித்திருக்கின்றது. ஆனால் நாம் நம்மை 5 வருடம் ஆளப்போகின்ற அந்த மனிதன் நம்மிடத்திலிருந்து வாங்கக்கூடிய அந்த ஓட்டினுடைய தொகை 500 ரூபாயாக இருக்குகின்றது என்றால் எந்த அளவிற்கு நாம் முட்டாளாக இருக்குகின்றோம் என்பதை இந்த சமூகம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த நிலைமையில் நாம் ஆகிவிடக்கூடாது. என்னுடைய ஓட்டு விற்பனைக்கல்ல, நான் என்னுடைய ஓட்டை யாருக்காகவும் எதற்காகவும் விற்க மாட்டேன். நான் நியாயமான நல்ல ஒரு மனிதனை, தலைவனை தேர்ந்தெடுத்து இந்த சமூகத்திற்கு ஒப்படைப்பேன் என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இதுபோன்ற சரித்திரங்களும் சரிதைகளும் நமக்கு ஞாபகமூட்டப்படுகின்றது. ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் தலைமை பொறுப்பேற்று இருக்குகின்ற பொழுது அந்த மேடையிலே ஏறி நின்று அவர்கள் உரை நிகழ்த்துகின்றார்கள். மக்களே, நான் உங்களிடத்தில் எந்த விஷயத்திற்காகவும் செல்வத்தை கேட்டு வரவில்லை. உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் நான் எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு ஒப்படைக்குகின்றேன். நான் ஏதாவது ஒரு நேரத்தில், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நான் தவறிழைத்து விட்டேனே ஆனால் என்னை நீங்கள் ஆட்சியிலிருந்து இறக்குவதற்கு உங்களுக்கு முழு தகுதி இருக்குகின்றது என்பதை ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள்.
அதே நேரத்தில் அரசராக இருக்குகின்ற பொழுது அந்த மேடையில் அவர்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒருவர்கள் அவர்களுக்கு தேவையான அந்த உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பான்மையை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். அவர்கள் அதிகமாக 1க்கு 2ஆக நீங்கள் சேமித்து கொள்ளாதீர்கள் என்பதாக கூறுகின்ற பொழுது அந்த கூட்டத்திலிருந்து ஒருவர் எந்திருக்குகின்றார். இதை நீங்கள் சொல்வதற்கு தகுதி இல்லை. மாறாக ஒரு போரிலே அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு சட்டை தைப்பதற்காக துணி கொடுக்கப்பட்டது. நீங்கள் உயரமானவர் என்பதற்காக நீங்கள் 2 அந்த துணியை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்பதாக அந்த நேரத்தில் அந்த மனிதர் கூறுகின்றார். அப்பொழுது ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனை எழுப்பி இதற்கு நீங்கள் பதில் கூறுங்கள் என்பதாக கூறுகின்ற பொழுது ஹஸ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் உயரமானவர்கள் என்பது ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உயரமானவர்கள் தான். இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு துணிதான் கொடுக்கப்பட்டது. என்னுடைய துணியையும் சேர்த்து அவர்களுக்கு 2 துணியாக கொடுத்தேன். அவர்கள் அதிலிருந்து சட்டையாக அவர்கள் அணிந்து கொண்டார்கள் என்பதாக அந்த நேரத்திலே அவர்கள் உணர்த்துகின்ற பொழுது அவர்கள் உணர்ந்து கொண்டு நீங்கள் சொல்லக்கூடிய சொல்லுக்கு நாங்கள் கட்டுப்படுகின்றோம் என்பதை ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் அந்த மனிதர் கூறுகின்றார். இப்படித்தான் ஒரு தலைமை என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு ஊரை நாம் நிர்வாகம் செய்கின்றோம், ஒரு நாட்டை நாம் நிர்வாகம் செய்கின்றோம். இப்படி செய்கின்ற பொழுது மக்களுக்கு உதவியாளர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதைத்தான் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய சரித்திரங்களும், ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்படிப்பட்ட 4 கலீஃபாக்களுடைய வரலாறுகளை நாம் புரட்டி பார்ப்போமேயானால் தலைமை என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றன. இந்த விஷயங்களிலே அவர்கள் அந்த நேரத்திலே நான் அரசராக இருக்குகின்றேன், நான் தலைமை பொறுப்பிலே இருக்குகின்றேன் என்பதாக அவர்கள் கோபப்படவில்லை. அவர்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு அவர்கள் சரியான பதிலை அளித்தார்கள் என்பதாக ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சியை ஹஸ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிதாபிலே பதிவு செய்கின்றார்கள். அதே போன்று ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பிலே இருக்குகின்ற பொழுது பெண்ணுடைய மகனுடைய தொகை இவ்வளவுதான் என்பதாக அவர்கள் நிர்ணயிக்க போகின்றார்கள். அந்த நேரத்தில் ஒரு வயதான மூதாட்டி அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வரக்கூடிய அந்த நிலைமையை பார்த்து அவர்கள் வந்தவுடனே அவர்கள் நிப்பாட்டுகின்றார்கள். நிப்பாட்டி அல்லாஹுவே கூறுகின்றான், உங்களுடைய மனைவிமாருக்கு மகரு தொகையை நீங்கள் அதிகமாக கொடுங்கள், குவியலாக கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது நீங்கள் எப்படி நிர்ணயம் செய்ய முடியும் என்பதாக ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் அந்த வயோதிக பெண்மணி கேட்குகின்றார்கள். அந்த நேரத்தில் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எந்தவித பதட்டமும் படாமல், நான் தவறு செய்து விட்டேன், நிச்சயமாக மகருடைய தொகையை நான் நிர்ணயிக்க மாட்டேன் என்பதாக அந்த நேரத்தில் அவர்கள் கூறினார்கள் என்பதாக வரலாறுகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆக இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், நாம் தலைமையை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைமையில் நாம் இருக்குகின்றோம். நல்ல தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த தலைமை என்பது இந்த சமூகத்திற்கு நல்ல உதவிகள் செய்யக்கூடிய சமூகமாக ஆக்க வேண்டும். அத்தனை இனத்தவர்களையும், எந்த இனத்தவர்களையும் தனியாக ஒதுக்காமல் அத்தனை இனத்தவர்களுக்கும் சம உரிமை உண்டு. இந்த நாடு ஜனநாயக நாடு என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலைமையில் நம்முடைய வாக்குரிமை, ஓட்டுரிமை அமைய வேண்டும். அப்படி அமைந்தால்தான் நிச்சயமாக நல்ல தலைமையை நம்மால் தேர்ந்தெடுக்க முடியும் என்பதை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லின் மூலமாகவும் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த சொற்களின் மூலமாகவும் நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் அமையக்கூடிய இனி வரக்கூடிய தலைமை நல்ல தலைமையாக அமைந்து அத்தனை சமூகத்தவர்களும் நல்ல நிலைமையிலே இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்து தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.